ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். GeeksforGeeks கம்பெனியில் இப்போ நிறைய இன்டர்ன் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம GeeksforGeeks கம்பெனியில் இருக்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன் ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு கேண்டிடேட் அப்படின்னா இந்த டிசைனிங் டூல்ஸ் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத அவங்க மெயினாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த Adobe ப்ரீமியர் ப்ரோ டிசைன் பண்ணுற நாலேஜ் அண்ட் அதர் சோஷியல் மீடியா கிராஃபிக் டிசைனிங் டூல்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் எல்லா இன்டர்ன்ஷிப்க்கும் அவங்க காமனாக கொடுத்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ், 5 days ஒர்க்கிங் மாடல், கேஷுவல் ட்ரெஸ் கோட், மீல்ஸ், பேவரேஜஸ், ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து சும்மா பெனிஃபிட்ஸ்னு எல்லா இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் நல்லது. ஏன்னா உங்களால் ஒர்க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் டூல்ஸ் பற்றின நாலேஜ் தாண்டி கலர் தியரி, டைப்போகிராஃபி, லோகோ டிசைன், கிரிட்ஸ், லேஅவுட்ஸ், டெம்ப்ளேட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கிராஃபிக் டிசைன் ஓரியன்டாக. ஸோ இதெல்லாம் பற்றி தெரியும்னா இன்னும் உங்களுக்கு சான்ஸ் அதிகம். இந்த கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன் ரோலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SEO கண்டென்ட் ரைட்டர் இன்டர்ன். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் வைஸ் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் போன இன்டர்ன்ஷிப், அதாவது கிராஃபிக் டிசைனர் இன்டர்ன்ஷிப் நம்ம இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஜுகேஷனல் வைஸ் எதுவும் இருக்காது. யார் வேணால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த SEO கண்டென்ட் ரைட்டர் இன்டர்னுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கேண்டிடேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 to 6 months நீங்கள் இன் ஆஃபீஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் SEO ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் எழுத தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஸோ SEO பேசிக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் கீவேர்ட் ரிசர்ச், கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, இதை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு அப்படின்னா இன்னும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதோட மெயின் ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு SEO ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது எழுதுறது தான் உங்களோட மெயின் ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ அது வந்து நிறைய டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி என்ன சப்ஜெக்ட்ஸ், என்ன டாபிக்ஸ் அதெல்லாம் யோசித்து க்ரியேட் பண்ணி நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதுதான் SEO கண்டென்ட் ரைட்டர் இன்டர்னுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன் அப்படின்னு வந்து GeeksforGeeks நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்க்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா DevOps. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் DevOps நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயினாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த AWS, Azure, GCP, Docker, Kubernetes, ஸோ இதை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து Jenkins, Ansible, ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அடிஷ்னல் போனஸ் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான SEO ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஓரியன்டாக இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதனால் ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து DevOpsக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன். இதே மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவங்க ஹையர் பண்ணுறாங்க, மற்ற ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் பைத்தான் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன் அப்படின்னு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ஆஃபீஸ் இன்டர்ன்ஷிப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்னு போட்டு இங்கே என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களால் குவாலிட்டி கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பைத்தானுக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன் கேட் அப்படின்னு இந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கேட் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன் பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது. அது சப்போஸ் நீங்களே வந்து கேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆடட் போனஸ். ஏன்னா அதை ஓரியன்டாக கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க ஆள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க டெக்னிக்கல் கண்டென்ட் என்ஜினியர் இன்டர்ன் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் டொமைன் பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து லினக்ஸ். ஸோ உங்களுக்கு லினக்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கா, நீங்கள் எழுத முடியும், கண்டென்ட் ரைட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஸ்கூல் கண்டென்ட் ரைட்டர் இன்டர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக ஸ்கூல் லெவலில் இருக்க கண்டென்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எழுதுறது தான், நம்ம பார்த்த எல்லாமே வந்து இப்போ எழுதுறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கிராஃபிக் டிசைனிங். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன், கண்டென்ட் ரைட்டிங் மாதிரியான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது வந்து ஸ்கூல் கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் இன்டர்ன்னு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் எழுத தெரிஞ்சால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னாலஜி, செமி டெக் கண்டென்ட் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அதாவது பேசிக்காக டெக்னாலஜி பற்றின நாலேஜ் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க கண்டென்ட் ரைட்டர் இன்டர்ன்னு, அதாவது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து அவங்க வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே அது வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெக் டாபிக்ஸ் இதெல்லாமும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அண்ட் அதை பற்றி நீங்கள் கண்டென்ட் ரிசர்ச் பண்ணி ரைட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மட்டும் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டெக்னாலஜி ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ். ஸோ பேசிக்காக யார் வேணால் ட்ரை பண்ணலாம், இவங்க தான் ட்ரை பண்ணணும் இல்லை, இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இத்தனை இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து GeeksforGeeksல அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஈஸி அப்ளை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி. இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணலாம், லைக் யுவர் நேம், அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட் கிளிக் பண்ணி உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ஆட் கிளிக் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட சோஷியல் நெட்வொர்க் லைக் லிங்க்டின் ப்ரொஃபைல் URL அதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் எந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.